கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. தமிழகத்தில் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கிறது என்றால், மேற்கு வங்கத்தில் வேறு விதமான சூழ்நிலை. அங்கே குழப்பம் இல்லை. பாரதிய ஜனதா 200க்கும் மேற்பட்ட இடங்களை பிடித்து ஒரு மிகப்பெரிய மெஜாரிட்டி, 2/3 மெஜாரிட்டியை பெற்றுவிட்டது அங்கே. ஆனால், அங்கே கடந்த 15 ஆண்டுகளாக முதல்வராக இருக்கும் மம்தா பானர்ஜி அவர்கள், நான் ரிசைன் பண்ண மாட்டேன். யூசுவல் கன்வென்ஷன் என்னன்னா, யார் முதல்வராக இருக்கிறாரோ, அவருடைய கட்சி தேர்தலில் தோல்வியுற்றதென்றால், அவர் உடனடியாக ராஜினாமா செய்துவிட்டு, நேராக போய் கவர்னர பார்த்து இந்த ராஜினாமாவ குடுக்கணும். உடனே கவர்னர் என்ன பண்ணுவாருன்னா, நீங்க மற்றுமொரு மந்திரி சபை உருவாகும் வரைக்கும், நீங்க பொறுப்பு முதல்வராக இருங்க. கேர்டேக்கர் சீஃப் மினிஸ்டராக நீங்க இருங்க. அப்படின்னு ஏன்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் யூசுவலா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு பிறகு புதிய கட்சிக்கு அ அழைப்பு விடுப்பாங்க. புதுசா யார் ஜெயிச்சிருக்காங்களோ, அந்த தலைவருக்கு. அதுவே அந்த தலைவர தேர்ந்தெடுக்கிறதே அவங்க ஒரு கூட்டம் ஒண்ணை ஏற்படுத்தி, ஒருமனதாகவோ, தேர்தல் வைத்தோ, தங்களுடைய சட்டமன்ற குழுவுக்கு தலைவராக ஒருவர தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்து அவர போய் ஆளுநரை பார்ப்பதற்கு நீங்க கேட்டுக்கொள்ளணும். அவர் ஆளுநரை போய் பார்ப்பார். ஆளுநரும் அவரோட பேசி கலந்தாலோசித்து, புரோ டெர்ம் ஸ்பீக்கர் ஒருத்தர நியமிப்போம். அதுக்கப்புறமா எல்லா உறுப்பினர்களுக்கும் ரகசிய காப்பு பிரமாணம் அ அதெல்லாம் குடுப்போம். அது முடிஞ்சதுக்கு பிறகு, உங்கள நாங்க சீஃப் மினிஸ்டரா கிளியர் இண்டிகேஷன் இருக்கும் பொழுது, உங்களுக்கு அந்த பதவி நியமனத்த செஞ்சுருவோம். அதுக்கு பிறகு ஃப்ளோர் டெஸ்ட். ஃப்ளோர் டெஸ்ட் பல நேரங்கள்ல இருக்கும் அல்லது இருக்காது. அது ரொம்ப கிளியர் அப்டின்னா, அது தேவையே கிடையாது உங்களுக்கு. முடிஞ்சு போயிருச்சு. உடனே அவர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ அறிவிப்பாரு. அடுத்த ஸ்டெப் அவ்வளோதான். ஆனா, இங்க என்ன பண்ணிட்டாங்க மம்தா பானர்ஜி, நான் ரிசைன் பண்ண மாட்டேன் அப்டின்ட்டாங்க. ஏதோ சீப்ப ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்னு போயிடும் அப்படிங்கிற மாதிரி, நான் ரிசைன் பண்ண மாட்டேன். இது ஒரே ரிக்கிங் நடந்திருக்கு. தேர்தல் ஆணையம் ஒரு அம்பயரா இருக்க வேண்டியவரு, பிளேயர் ஒருத்தரோட சேர்ந்துக்கிட்டு, பாரதிய ஜனதாவுடைய கைப்பாவையாக ஒரேடியாக எங்கள தோற்கடிச்சுட்டாங்க. வாக்குப்பதிவு எந்திரத்தில சூடு வச்சாங்களோ, இல்ல என்னவோ பண்ணிட்டாங்க. ஆனா எங்கள அவங்க நியாயமான வழியில தோற்கடிக்கல. அதனால நான் ரிசைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ட்டேன். அத பத்தி யாரும் கவலைப்படல. அங்கே இப்பொழுது ஆளுநராக இருப்பவர் தமிழ்நாட்டில் ஜஸ்ட் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி வரை ஆளுநராக இருந்த ஆர்.என். ரவி. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த அசெம்பிளியே டிசால்வ் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில ஆர்டிகிள் 174(2)B அதில கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி, மேற்கு வங்கத்தின் சட்டமன்றத்தை நான் கலைக்கிறேன். டிசால்வ் அப்படின்னு 7 மே 2026 முதல் கலைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அங்க சட்டமன்றம் கிடையாது. அப்ப அதுக்கு முதல்வரும் கிடையாது. அதனால மம்தா பானர்ஜி ரிசைன் பண்ணலைனாலும் அவங்க ஷி இஸ் ரிமூவ்ட் அப்படிங்கிற மாரி தான் இத நம்ம எடுத்துக்கணும். இத அடுத்து சட்டமன்ற குழு கூடணும். தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற உறுப்பினர்கள்லாம் பாரதிய ஜனதாவுடைய குழு கூடி, அந்த குழு ஒருவர தலைவராக தேர்ந்தெடுக்கணும். யூசுவலி பாரதிய ஜனதாவுடைய மாடல் படி அவங்க ஒரு சென்ட்ரல் அப்சர்வர்ஸ்லாம் வருவாங்க. அவங்க ஒருமனதாகவோ அல்லது 2 பேர்ல பரிந்துரைத்தோ கூட பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்லி இந்த முறை ஒருமனதாக மோஸ்ட் லைக்லி 99.9% சுவேந்து அதிகாரிய தான் தேர்ந்தெடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா கடைசி நேரத்தில ஒரு கூக்லி போட்டு வேற யாராவது ஒருவரை கூட அவர்கள் தேர்ந்தெடுக்கலாம். அப்படி தேர்ந்தெடுத்தா அவர் ஆளுநரை பார்த்து ஸ்வேரிங் இன் கேட்பார். முதல்வராக நீங்க அதுக்கான பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ள, அதுக்கான வேண்டிய வேலைகளை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இதுதான் அடுத்தடுத்த ஸ்டெப். ஓகே. இங்க நமக்கு தெரியும் என்னென்னவோ நடந்திருக்கு. அவ்வளவு வயலன்ஸ், எக்கச்சக்கமான சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் இருக்காங்க. ஆனாலும் போஸ்ட் போல் வயலன்ஸ் நிறுத்தவே முடியல. இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்சு 5 பேர் கொல்லப்பட்டிருக்காங்களாம். பட் அப்படி ஒரு விதத்தில பார்க்கும்பொழுது இது ரொம்ப குறைஞ்ச நம்பர். சென்ற தேர்தல் 2021க்கு பிறகு குறைந்தபட்சம் 50 பேர், ப்ராபப்லி 500 பேர் பெரிய நம்பர் வருது. நமக்கு அது 50 பேராவது கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எஸ்டிமேட் பேஸ்ட் ஆன் வேரியஸ் நியூஸ் பேப்பர் இது. ஆனா இந்த 5 பேர் கொல்லப்பட்டதுல ஒரு ஹை புரொஃபைல் கில்லிங் ஒண்ணு நடந்திருக்கு.
அதுவும் வந்து ரொம்ப சில்லிங்கான ஒன்று. சுவேந்து அதிகாரி யார் முதல்வர் ஆகப் போகிறாரோ, அவருடைய பர்சனல் அசிஸ்டன்ட். அவர வந்து ஒரு ஹாலிவுட் சினிமா ஆக்ஷன் ரேஞ்ச்ல அவருடைய காரை மறித்து, வண்டிய நிறுத்த வச்சு, பைக்ல வந்த ஒருத்தர் சொஃபிஸ்டிகேட்டட் துப்பாக்கியினால அவர சைடு கண்ணாடி வழியா கார் கண்ணாடி வழியா குண்டு துளைத்து சுட்டுக் கொன்னுட்டாங்க. இதுதான் வந்து மிக கொடூரமானது. அதுக்கு நமக்கு தெரியல. என்ன பின்னணி? எதனால இப்படி? அப்படிங்கிறதெல்லாம் அவசரப்படக்கூடாது. ஆனாலும் வந்து அது ஒரு ரொம்ப ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயம். இந்த ஆர்டிக்கிள் 174 என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஜஸ்ட் ஏன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்பொழுது தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தோடைய முக்கியமான சில விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அதுல வந்து என்ன அதிகாரங்கள் குடுக்கப்பட்டிருக்கு ஒரு ஆளுநருக்குன்னா, அவர் அவ்வப்போது இடைக்கால ஸ்டாப்பேஜ், புரோராகிங் அப்படின்னு சொல்லுவாங்க. புரோராகிங் அப்படின்னா, நீங்க வந்து இன்றோடு இந்த குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவடைகிறது. அடுத்து இவ்வளவு நாள் கழித்து அடுத்த செஷன் ஆரம்பிக்கும். அப்ப அனவுன்ஸ்மென்ட் வரும் அப்படின்னு சொல்றது. இன்னொன்னு வந்து டிசால்விங். அவர் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்து அவர் இப்பொழுது ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அசெம்பிளிய டிசால்வ் பண்ணலாம். யூசுவலி அதுக்கு காரணம் இருக்கணும். எதனால நீங்க டிசால்வ் பண்றீங்க? டிசல்யூஷன் அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கும். இந்த புரோராகிங் அப்படிங்கிறது வந்து அது நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு மாதிரி ஹைபர்னேஷன் வச்சுக்கங்க. அத குளோஸ்ட். ஆனா அது எப்ப வேண்டுமானாலும் மீண்டும் உயிர்ப்பிக்கலாம். டிசால்விங் அப்படின்னா அதோட முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னு அதோட ஓவர். இந்த புரோராகிங் யூசுவலி வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு செஷன் முடியுது. அடுத்த செஷன் வரைக்கும் நீங்க வந்து அசெம்பிளில ஆக்ஷன் இல்ல. உங்களுடைய எக்ஸிக்யூட்டிவோட ஆக்ஷன்லாம் உண்டு. எம்எல்ஏக்கள்னு தான் அழைக்கப்படுவார்கள். அவர்கள் தொகுதிக்கு போவார்கள். எல்லாம் பண்ணலாம். பட் டிசால்வ் ஆயிருச்சுன்னா, யாரும் எம்எல்ஏ கிடையாது, சீஃப் மினிஸ்டர்ஸ் கிடையாது, மினிஸ்டர் கிடையாது. அதுதான் டிஃபரன்ஸ். ஓகே. யூசுவலி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆட்சி கவிழ்ந்துருச்சுன்னா, யாராலயும் அந்த மாற்று ஆட்சியை கொடுக்க முடியாது என்றால், அந்த சமயத்துல தான் கவர்னர் வந்து டிசால்வ் பண்ணுவார். டிசால்வ் பண்ணிட்டு தேர்தல் வேணும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஸோ அது வந்து அதுக்கப்புறமா தேர்தல் ஆணையத்துக்கு போயிடும் அது. அவங்க டேட் குறிப்பாங்க. அதுவரைக்கும் ஆளுநர் ஆட்சி. அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி. ஆளுநர் அத கவனிப்பார். இப்படிதான் இருக்கும் யூசுவலி. ரைட். ஆனா, இந்த டிசல்யூஷன்ங்கிறதே தேவை இருந்திருக்காது. இந்த அம்மா ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா, இவர் இத பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அப்ப அவங்க வந்து ஏதோ தன் கையில வந்து ஒரு பயங்கரமான ஒரு துருப்புச்சீட்டு இருக்கிற மாரி நெனச்சுக்கிட்டு சொன்னாங்க. நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல வேறு பல துருப்புச்சீட்டுகளும் இருக்கு அப்படிங்கிறத பத்தி அவங்க கவனிக்கல. எனிவே ப்ராசஸ் இஸ் டன். குளோஸ் பண்ணியாச்சு. இனிமே வந்து பாரதிய ஜனதாவுடைய கையில தான் இருக்கு. ஒரு விஷயம் வந்து இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வருது இல்லையா? தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. அப்படிங்கும் பொழுது, நமக்கு வந்து நம்முடைய பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப பார்ட்டிசானல் பாலிடிக்ஸா போயிருச்சு. தமிழ்நாட்டுல ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வரல. இங்க ட்ரெடிஷனல் கட்சிகளான திமுகவும், அதிமுகவும் தோற்று போனாலும் அல்லது நம்பர் 1 அப்படிங்கிற நிலைக்கு வர முடியவில்லை, தனி பெரும்பான்மை அடையவில்லை என்றாலும் கூட, அவர்கள் யார் மீதும் அவர்கள் குற்றச்சாட்டை வைக்கவில்லை. தேர்தல் ஆணையம் இப்படி நடந்து கொண்டது, அப்படி நடந்து கொண்டதுன்னு. ஏன்னா, அவங்க வந்து அப்படி சொல்லியிருக்கவே முடியாது. யூசுவலி இதெல்லாம் சொல்லணும்னா, எதிர்ப்பக்கத்துல பாரதிய ஜனதா இருக்கணும். இப்ப பாரதிய ஜனதா கிடைத்திருக்கிறது தமிழகத்துல ஒரே ஒரு சீட்டு. அதனால அவங்க வந்து வேற டைரக்ஷனுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சிச்சுவேஷன பார்த்து பேசுறது, பாரதிய ஜனதா ஜெயித்து விட்டது என்றால், அந்த இடத்துல தேர்தல் ஆணையம் முரட்டடியாக ஏதோ வேலை செய்திருக்கிறது. பாரதிய ஜனதா களத்திலேயே இல்ல. இப்போ கேரளத்த எடுத்துக்கங்க. பாரதிய ஜனதா இருக்கு. 3 இடங்களில் ஜெயித்திருக்கிறது. ஒரு 6 இடங்களுக்கு மேல ரொம்ப அல்மோஸ்ட் குளோஸ் மயிரிழையில அது வந்து தோற்று போயிருக்கிறது. ஆனா, அங்க யாருமே வந்து தேர்தல் ஆணையத்த பத்தியோ, வாக்கு எந்திரத்த பத்தியோ, எஸ்ஐஆர பத்தியோ ஒண்ணுமே பேசல. ஆனால் மேற்கு வங்கத்த எடுத்துக்கிட்டா, தேர்தல் ஆணையம் தான் பெரிய வில்லன். பாரதிய ஜனதா தான் தேர்தல் ஆணையத்தை இயக்குகிறது. எஸ்ஐஆர் தான் 2வது பெரிய வில்லன். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு தான் வந்து எங்கள தூக்கி அடிச்சாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, உண்மையான மேண்டேட்ட அவங்க விட்டுர்றாங்க. அதுக்கு வந்து எக்கச்சக்க டேட்டா கிடைக்குது. மேண்டேட் வந்து ஓவர்வெல்மிங்லி அகெயின்ஸ்ட் மம்தா. மம்தா வந்து மிக மோசமான ஒரு ஆட்சியை நடத்தியிருக்கிறார் அப்படின்னு நீங்க கிளியரா சொல்லலாம். இப்ப தமிழ்நாட்டுல ஆட்சி நடக்கும் பொழுது,
பொதுவாக எதிர்க்கட்சிகள் வந்து இங்க வளர்ச்சியே இல்லைம்பாங்க. திமுக அதிமுகவ சொல்லும். அதிமுக திமுகவ சொல்லும். ஆனா உண்மையில வந்து அது 2மே பொய். வ 2 பேரும் வளர்ச்சிகளைத்தான் செய்கிறார்கள். ஆனா பாத்வே டிஃபரண்ட். ப்ரொஜெக்ஷன் வேற மாதிரி இருக்கும். தமிழகம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஐ அம் வெரி கிளியர். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்தாலும் வளர்ச்சி நடக்கும் இங்கே. ஆனால் மேற்கு வங்கம் என்ற ஒரு இடத்த பத்தி தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு சுத்தமான புரிதல் கிடையாது. அந்த அளவுக்கு படுமோசமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் மேற்கு வங்கம். அங்க வந்து வளர்ச்சி எந்த நாம நீங்க எடுத்துக்கிட்டாலும், அவ்வளவு பின்தங்கிய ஒரு நிலையில இருக்கு. பொதுவாக வந்து பின்தங்கிய மாநிலங்கள் அப்டின்னா, நம்ம வந்து பிமாரு ஸ்டேட்ஸ், பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அப்டின்னு தான் ஆரம்பிப்பாங்க. உத்தரப்பிரதேஷ் அப்டின்ட்டு. உண்மையிலேயே மேற்கு வங்கம் இவற்றையெல்லாம் விட கேவலமான ஒரு நிலையில் இருக்கிறது. அதோட கூட பொலிட்டிக்கல் வயலன்ஸ் ஆட் பண்ணுங்க. சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு மோசமான நிலை உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் கிடையாது இன்று, பீகாரில் கிடையாது, ராஜஸ்தானில் கிடையாது, மத்திய பிரதேசத்தில் கிடையாது, ஏன் சத்தீஸ்கட்டில் கூட கிடையாது. நக்சலிசம் இருக்கக்கூடிய சத்தீஸ்கட்டிலேயே நக்சலிசம்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு. ஆனா, என்ன போஸ்ட் போல் வயலன்ஸ் நடக்குது அப்படின்னு பாருங்க. இன்றைய தேதியில் என்னை பொறுத்தவரை இந்தியாவிலேயே மிக, மிக, மிக மோசமான மாநிலம் அப்படின்னா அது மேற்கு வங்கம் தான். அதனால தான் இந்த தேர்தல் முக்கியத்துவம் பெறுகிறது. பாரதிய ஜனதாவின் பொறுப்பும் அதிகமாகிறது. 5 ஆண்டுகளில் அவர்கள் என்ன செய்து காண்பிக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறது தான் மேற்கு வங்கத்துடைய இனி வரக்கூடிய காலங்களை தீர்மானிக்கும். மீண்டும் திரிணாமுல் வந்தால் அப்படியே பழைய இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்துருவாங்க. பார்க்கலாங்க என்ன நடக்கிறது என்று. அடுத்த கட்டத்தில உங்களுக்கு வந்து முதல்வர் பதவியேற்பு தான். அது நடக்கும் பொழுது நம்ம உங்களோட பேசுவோம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.